ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சோஷியல் இஷ்யூ இங்கே யூஎஸ்லேயும் சரி வெளிநாடுகளில் பரவலாக பரவிக்கிட்டு இருக்க ஒரு இஷ்யூ பற்றி பேச போகிறோம். அதுவும் தீபாவளினாலே ஒளி, குடும்பம், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வந்து ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இப்போது சமீப காலமாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், குறிப்பாக கனடா அண்ட் அமெரிக்கா, இந்த நாடுகளில் தீபாவளி அப்படின்னா இன்னொரு சின்ன விஷயம் லைட்டாக வந்து தலை தூக்க ஆரம்பிக்குது. அவங்களுக்குலாம் வந்து ஐயோ பட்டாசு, புகை, சத்தம் இதை வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன பயத்தை வந்து ஏற்படுத்துது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நடந்தது இந்த தீபாவளி அப்போது, குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. அதை வச்சு இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, முதல்லலாம் இந்தியன்ஸ் அப்படின்னாலே நல்லா வந்து சாஃப்டாக இருப்பாங்க, நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க, ஒரு கார்ப்பரேட்டில் நல்லா வெரி ஹை பொசிஷனில் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த பிம்பம் தான் பரவலாக இங்கே வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்ச்சர் கொஞ்சம் வந்து நம்ம உள்ளே போக போக அவங்களும் நம்ம கல்ச்சரை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க, நாமளும் அவங்க கல்ச்சரை வந்து நல்லாவே அடாப்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு அதர் சைட் ஆஃப் தி கம்யூனிட்டி வந்து தெரிய ஆரம்பிக்குது. அது வந்து எங்கே போக போக அது வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடுமோ அப்படின்னு நினைக்க வைக்கிற மாதிரி ஒரு சில பேரால் ஒரு ஒட்டுமொத்த கம்யூனிட்டிக்கும் வந்து ஒரு தப்பான பேர் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இப்போ வந்து சில இன்சிடெண்ட் நடக்குது. அதை பற்றி என்ன ஏதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பரவலாக நாம் வளரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து எல்லாருக்குமே இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனால் ஒரு சில நேரத்தில் அது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் வந்து நெகட்டிவாக வந்து ப்ரொஜெக்ட் ஆகிடுது. ஏன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது தீபாவளி செலிப்ரேஷன் அப்போது யாரோ ஒருத்தவங்க வந்து பெர்மிஷன் இல்லாத நேரத்தில் பட்டாசு வெடிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாம் என்ன சொல்லுவோம், டேய் என்னடா இங்கே பெர்மிஷன் இல்லை, இப்போ போய் வந்து பட்டாசு வெடிக்கக்கூடாதுடா, யாராவது பார்த்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் நினச்சி பண்ணுற விஷயங்கள் அது ஒரு என்டையர் கம்யூனிட்டியை, ஒரு என்டையர் நாட்டில் இருக்க மற்றவங்க எல்லாரையும் வந்து குறை சொல்கிற மாதிரி ஆகிடுது. இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த தீபாவளி செலிப்ரேஷன் இருந்துச்சு, அந்த தீபாவளி செலிப்ரேஷன் அப்போது ஒரு சில சிட்டிஸில் பட்டாசு வெடிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க, அவங்க வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஒரு சில சிட்டிஸில் வந்து பெர்மிஷன் கொடுக்கல ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அண்ட் ஒரு சில சிட்டிஸில் வந்து இந்த பர்டிகுலர் டெசிக்னேட்டட் இடத்துல மட்டும்தான் நீங்கள் வந்து பட்டாசு வெடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணாங்க. இப்படி தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் குறிப்பாக கனடாவில் ஒரு சிட்டியில் இல்லீகலாக அந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் நடுவில் வந்து அவங்க வந்து பட்டாசு வெடிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு பட்டாசு வெடித்து, அந்த பட்டாசு வந்து மேலே போய் வெடிக்கணும். ஆனால் என்ன தப்பு நடந்துச்சோ இல்லை வந்து என்ன பிரச்சனையோ தெரியல, அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேராக பக்கத்து வீட்டில் போயிட்டு அங்கே வெடிச்சிருச்சு. வெடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த வீடு வந்து ஃபயர் ஆகிடுச்சு. இங்கே வந்து முக்கால்வாசி வீடு வந்து வுட்டில் தான் செஞ்சுருப்பாங்க நிறைய. அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபயர் ஆகிடுச்சு, எரிஞ்சிருச்சு. சோஷியல் மீடியாவில் நம்ம இந்த கிளிப்ஸை, வைரல் கிளிப்ஸை நிறைய பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ல அவர் வீடு வந்து பார்ஷியலா டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவர் இந்த மாதிரி பேட்டி கொடுத்திருந்தார். The fireworks were quite loud. My daughter came out of her room saying there was an orange glow in the backyard. And I was like, "Oh, that's interesting." And I looked out, like that's obviously a fire, and looked back out, confirmed that. We got out of the house and called 911. What are damages looking like? Car, garage. There's some holes in the roof. There's a hole in my daughter's bedroom roof. The back of the house is pretty scorched. Possibly some roof damage. So stop the fireworks, increase the fines. It's $1,000 fine right now. It should be 10,000, 5,000. My house is gone. Celebration for your holiday, that's fine, but it should not be result in my house burning down. Period. அந்த ரெஸ்பான்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பயங்கர அவர் வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்ல வரல, ரெஸ்பான்சிபிளாக பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒயிட் ஹவுஸில் கூட பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ட்ரம்ப் கூட வந்து ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. ஒவ்வொரு பிரசிடெண்ட்டும் சரி, அது எந்த பார்ட்டியாக இருந்தாலும் இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸை அவங்க ஜென்ரலாக வந்து ஹானர் பண்ணுவாங்க. ஒயிட் ஹவுஸ்லேயே வந்து செலிப்ரேட்டும் பண்ணுவாங்க, இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஒயிட் ஹவுஸ் மட்டும் இல்லை, ஸ்டேட்ஸில் கூட அந்த ஸ்டேட் கேபிட்டல்லையோ ரெப்ரசன்டேட்டிவ் ஹவுஸ்லேயோ அவங்க வந்து ஹானர் பண்ணுவாங்க. நிறைய கவர்னர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்லேயே வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம கல்ச்சர் வந்து இங்கே ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்குது. இந்த ஒரு டிஸ்கஷன் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட நான் பேசும்போது அவனோட தரப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, நாமெல்லாம் செலிப்ரேட் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வந்து டிஃபெண்டும் பண்ணுறாங்க. அதெல்லாம் கிடையாது, அமெரிக்கன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா யூரோப்லேருந்து இங்கே வந்துட்டு முதல்ல இங்கே இருக்க ஆதிவாசிங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் இதை கட்டினாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமாக வந்து அவங்க சப்போர்ட்டிவ் பாயிண்ட் வச்சாலும் இங்கே யாருமே வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே. ஒயிட் ஹவுஸ்லேயே அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு யாருமே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது, தாராளமாக செலிப்ரேட் பண்ணலாம். ஆனால் அந்த செலிப்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருங்க அப்படின்னு தான் இந்த ஹவுஸ் ஓனரும் சரி மற்றவங்களும் சரி சொல்கிறாங்க. இந்த ஊருக்காரங்க ஜென்ரலாகவே இந்தியன்ஸ் அப்படின்னா அவங்க வந்து
சேவியாக இருப்பாங்க, நல்லா வந்து எஜுகேட்டடாக பேசுவாங்க, பழகுவாங்க, திங்க் பண்ணுவாங்க, அண்ட் அவங்க வந்து சாஃப்டாக இருப்பாங்க அப்படிங்கிற பிம்பம் வந்து ஜென்ரலாக இருக்குது. ஏன் ஒரு சில பேர் வந்து அவங்க பொறாமப்பட்டு வந்து எல்லா ஒர்க்கும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு கும்பல் இருக்குது. ஆனால் அது இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஜென்ரல்னஸ் வந்து ஒரு முக்கால்வாசி பேர் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு சில இன்சிடெண்ட் வந்து வர 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 என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, அந்த பாப்புலேஷன் வந்து கம்மியாக வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா, அது தேவையில்லாத கான்சிக்வன்சஸ் இங்கே இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை இதுக்கப்புறம் புதுசாக வரப்போகிறவங்களுக்கும் சரி, தேவையில்லாத கான்சிக்வன்சஸ் ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதில் என்ன ஒரு எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. ஒரு சின்னதாக எங்கேயாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தால் கூட அதை வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ் மீடியாக்களே கவர் பண்ணுற அளவுக்கு தான் இப்போ இருக்குது. ஏன்னா இப்போ இந்த ஒரு நியூஸ் ஆர்டிக்கலை பாருங்களேன், டெக்சாஸில் வெறும் 3 பேர் தான், வெறும் 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சைன் போர்டு பிடிச்சிட்டு நின்று போராட்டம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அந்த 3 பேர் கூட அவங்க ஐடென்டிட்டி வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்ணாடி போட்டுக்கிட்டு, முகமுடியை போட்டுக்கிட்டு, ஒரு இதை பிடிச்சி அந்த போர்டை பிடிச்சிக்கிட்டு, அதில் பேர் கூடலாம் எதுவுமே இல்லை, ஒரு வெப்சைட் நேம் மட்டும் இருக்குது. 3 பேர் தான் நின்று வந்து அவங்க வந்து இப்போ ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நிறைய அவதூறாலாம் பேசியிருக்காங்க. அதில் போட்டிருக்க வார்த்தைகள், அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு மெச்சூரான ஒரு பிக்சர் மாதிரி அது இல்லை. அந்த 3 பேர் பண்ண ப்ரொட்டஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் மீடியாக்கள்லேயே ஒரு செக்மெண்ட் வர அளவுக்கு இருக்குது. அந்த 3 பேர் மட்டும் இல்லை, அவங்களுக்கு பின்னாடி அது கரெக்டுப்பா அப்படின்னு நினைக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் வந்து இதை வந்து பார்ப்பாங்க. அவங்கள என்ன ஆகணும், அது ஒரு என்கரேஜ்மெண்ட் அவங்களுக்கும் கொடுக்கும். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த மக்களுக்கு எல்லாமே வந்து ஒரு வேலிடேஷன் கொடுத்துருது. ஆக்சுவலாக இங்கேயே ரொம்ப வருஷம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நார்மல் இந்த நுவான்சஸ் அவங்க வந்து கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க நார்மலாக நீங்கள் நடந்து போனீங்கன்னா கூட யாருனே தெரியாதவங்களுக்கு ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சாரி சொல்கிற மாதிரி இருக்கும், நிறைய எக்ஸ்கியூஸ் மீ சொல்கிற மாதிரி இருக்கும். இங்கே இருக்க கல்ச்சர் வந்து தானாக வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 3-4 இயர்ஸ் ஆனாலே இங்கே வந்து அந்த ஒரு சாஃப்ட் ஸ்லோ நேச்சர் வந்து புரிய ஆரம்பிச்சிடும். மக்கள் வந்து கொஞ்சம் வந்து அதை அப்சர்வ் பண்ணிப்பாங்க. புதுசாக வரவங்க அவங்க அப்சர்வ் பண்ணுறதுக்குள்ளே அண்ட் அந்த புதுசாக வந்துட்டோம் அப்படின்றது எக்ஸைட்மெண்ட், அந்த ஃபேஸ்லாம் கொஞ்சம் டேஞ்சரான ஃபேஸ். ஏன்னா அந்த ஃபேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் இதில் நம்ம வந்து பட்டாசு கொளுத்துறது சாதாரண விஷயம், நம்ம பெருசாக எதுவும் யோசிக்க மாட்டோம், அது ஃபன்னாகவும் இருக்கும், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த இடத்துக்கு அது வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இந்த இடத்துக்கு வந்து அது வேறு மாதிரி கொஞ்சம் வந்து மாற்றிக்கணும். இல்லீகலாக ஃபயர் ஒர்க்ஸ் வச்சு ஒரு வீட்டை எரிச்சிடுறது வந்து நிறைய பேருக்கு அது வந்து பர்சனலாக வந்து ஹிட் ஆகுது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், வீடு அப்படிங்கிறது நம்ம எந்த ஊராக இருந்தாலும் சரி, நம்ம இந்தியாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஒரு வீடு அப்படிங்கிறது அவங்க கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி வந்து நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நார்மலாக ஒரு சில்லி விஷயத்துக்காக ஒரு வீடு எரிஞ்சு போச்சு அப்படின்னும் போது நார்மலாக பார்க்குற இந்தியன்ஸ் நிறைய பேர் அந்த வீடியோட கமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அதுலேயே ஃபஸ்ட்டு போட்டேன் ஐ எம் அன் இந்தியன், ஆனால் எனக்கே இது பார்த்தா கோவம் வருது அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுது. இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தேவையில்லாமல் ஒரு தப்பான நெரேட்டிவை வந்து இந்த ஊர் மக்களுக்கு வந்து புகுத்திடுமோ அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க இந்தியன்ஸ் முக்கால்வாசி பேர் மனசில் இது வந்து ஒரு தாட்டாக விழ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் இது வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காகவே வந்து 2-3 நாளாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷனாக இங்கே இவங்க வந்து நம்ம கல்ச்சரை வந்து மதிக்கிறாங்க, அதே மாதிரி நாமளும் அதுக்கு ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் இது வந்து ஒரு வின்-வின் சுச்சுவேஷனாக இருக்கும். பட்டாசுங்கிறது பரபரப்பு, ஃபன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதே நேரத்தில் சேஃப்டி, ரெஸ்பெக்ட் அண்ட் அடுத்தவங்களோட ப்ரைவசியும் நம்ம வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இது யாரையுமே வந்து குறிப்பாக சுட்டி காட்டுற வீடியோ கிடையாது. ஒரு சில பேர் இன்டென்ஷனாக இல்லாமல் அவங்க யோசிக்காமல் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் ஒரு என்டையர் கம்யூனிட்டியை அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு இருக்குது. இதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட மெசேஜ். வெளிநாடுகளில் தீபாவளி கொண்டாடும் போது ஒவ்வொரு வருஷம் தீபம் ஏற்றும் போது பரவுறது ஒலியாக மட்டும் இருக்கட்டும்.